ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைப் எப்படி மேக் பண்ணுறது அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, எந்த ஆப்பை வச்சு சப்ஸ்கிரைப் மேக் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பேன். அடுத்ததாக சப்ஸ்கிரைப் எப்படி மேக் பண்ணணுன்ட்டு ஐடியா சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வீடியோ எனக்கு இன்னும் சரியாக புரியல ப்ரோ, எனக்கு இன்னும் வேறு வீடியோ இதே கான்செப்ட்டில் வேறு வீடியோ எனக்கு போடுங்க, சப்ஸ்கிரைப் பற்றி இன்னும் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் ஃபுல்லாக டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு செஞ்சே காட்ட போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ அப் டு எண்ட் வரையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரையும் பாருங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் எப்படி மேக் பண்ணுறது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் சபரிஷ் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 ஆப் தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் மோட் வெர்ஷன், அதாவது ஆக்டிவ் வெர்ஷன் சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டியூ ரெக்கார்டர் ஆல்ரெடி உங்களுக்கு ஈஸியாகவே ப்ளே ஸ்டோரில் கிடச்சிரும். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டியூ ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லி டைப் அடிச்சாலே உங்களுக்கு டியூ ரெக்கார்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும், டியூ ரெக்கார்டர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துரும். ஆனால் கைன் மாஸ்டர் ஆக்டிவ் வெர்ஷன் இல்லாதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் கைன் மாஸ்டர் வீடியோ ஆக்டிவ் வெர்ஷனை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, கைன் மாஸ்டர் ஆக்டிவ் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க்கே வராது. ஸோ ஒரிஜினல் கைன் மாஸ்டர் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணணும்னா உங்களுக்கு அமௌண்ட் சின்ன அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிற கைன் மாஸ்டர் ஆக்டிவ் வெர்ஷனில் உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கேட்காது. எல்லா விஐபி ஃபீச்சர்ஸும் நீங்கள் ஈஸியாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எந்த ஒரு காசுமே கட்ட தேவையில்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே எல்லாமே யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை பார்க்கலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கதை பார்த்துருப்பீங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, நான் நீங்கள் இன்னும் சபரிஷ் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் போது நான் கிளிக் பண்ணுவேன். அப்புறம் கூட ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி நான் சொல்லும் போது நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணணும். அது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிங்கன்னா தனியாக. இப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது ஆக்டிவ் வெர்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நீங்கள் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணி அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ 16:9 கொடுக்கணும். ஏன்னா அதுதான் யூடியூபோட ரேஷியோ, அதனால் அதுதான் கொடுக்கணும். ஸோ கொடுத்தோன்னே உள்ளே போயிடுச்சு. உள்ளே போட்டோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா மீடியாவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, நான் ஒரு டம்ப்ளைட்டு, அப்புறம் ஒரு ரியல் லேண்டு கொடுத்துருப்பேன். அப்புறம் ஒரு ஃபோன் பிக்சர், அப்புறம் பேக்ரவுண்ட் பிக்சர், அது மாதிரி நிறையா சப்ஸ்கிரைபர் தேவையான இன்ட்ரோலாம் நான் கொடுத்துருப்பேன் கீழே. அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு முடிச்ச பிறகு ஃபஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ண அப்படின்னா, நான் பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஏதோ ஒரு பேக்ரவுண்டாக பிடிச்சதாக செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் எந்த பேக்ரவுண்ட்னா நான் இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக லேயர் கொடுக்கணும். லேயர் ஃபோனாக கொடுக்கணும். ஃபோனை ஒருத்தர் பிடிக்கிற மாதிரி கொடுக்கணும். ஸோ அது நான் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணணும்னா க்ராப் பண்ணணும் லைட்டாக. ஸோ லைட்டாக அதை நான் க்ராப் பண்ணுறேன். ஸோ ஓகே, க்ராப் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் க்ராப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு ரொம்ப க்ராப் பண்ணாதீங்க, நார்மலாக க்ராப் பண்ணுங்க. இது இருந்தால் போதும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக ஜூம் பண்ணுறேன். இப்போ திருப்பி கிராப் பண்ணுங்க. ஸோ கிராப் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி பெருசுபடுத்துங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் புரியும்படி தெளிவாக சொல்லியிருப்பேன்.
கரெக்டாக வச்சுருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண இதில் வந்து கொண்டு வரணும், அதாவது ஃபோன் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும். ஸோ அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மீடியான்னு இருக்கும், மீடியாவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த ஃபைலை எங்கே வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த ஃபைலை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு க்ராப் பண்ணணும். இதை க்ராப் பண்ணுங்க கரெக்டாக. லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் க்ராப் பண்ணுங்க. கரெக்டாக க்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் க்ராப் பண்ண வேண்டியது இருக்குது. க்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றணும். ஸோ இந்த ஃபோனுக்குள்ளே இதை வைக்கணும். பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் லெஃப்டில் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் லெஃப்டில் தரணும். ஸோ அதை க்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெஃப்டில் கொஞ்சம் க்ராப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை பெருசுப்படுத்துகிறேன். லைட்டாக ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி பெருசுப்படுத்திக்கோங்க. இந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் அந்த ஸ்க்ரீன் இருக்கணும். க்ராப் பண்ணுங்க. பார்த்து பார்த்து க்ராப் பண்ணணும், அப்பதான் கரெக்டாக வரும். இப்போ கொஞ்சம் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இது வேணான்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபோனில் இருக்கிற மாதிரியே இருக்கணும். இந்த ஃபோனுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி கொடுத்துருங்க. இந்த வீடியோ நான் கொஞ்சம் லென்த்தாக பண்ணியிருப்பேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கேன். லெஃப்டில் கொஞ்சம் கேப் வருது, அதை நான் க்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப நாள் லென்த் எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படி க்ராப் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நான் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரியல் ஹேண்டை கொண்டு வரணும். ரியல் ஹேண்டை கொண்டு வந்து குரோமா கீ எனேபிள் பண்ணணும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் இமேஜையும் அந்த பேக்ரவுண்ட் இமேஜையும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் இமேஜையும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு லேயரை சூஸ் பண்ணுங்கள், மீடியாவை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எதில் அந்த க்ரீன் ஷீட்டை டெவலப் பண்ணியிருப்பீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் க்ரீன் கலரில். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும்.
எனேபிள் பண்ணிங்கன்னா இது போயிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஹேண்டு மட்டும் வர்ற மாதிரி தெரியும். ஸோ இதை தான் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும். அந்த சப்ஸ்கிரைபர் நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கும் அந்த சப்ஸ்கிரைபர் நீங்கள் தொடுறதுக்கும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதை நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். இது வந்து க்ராப் கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வரதை நான் க்ராப் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி வர்ற மாதிரி. டைமிங் கரெக்டாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, நான் வந்து சப்ஸ்கிரைப் சொல்லும் போது கரெக்டாக அந்த ஹேண்டு வந்து வருது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். டைமிங்க்கு ஏற்ற மாதிரி. டைமிங் ரொம்ப முக்கியம். டைமிங் இல்லைனா வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் நம்மளுக்கு வந்து டைமிங் கரெக்டாக வரல, அதனால் அது வந்து இது பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வரும். கரெக்டாக அப்படி வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் ரைட்டு வரணும். ஓகே, கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு இது. ஸோ அடுத்தது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக கிளிக் பண்ணுறதுக்கு திருப்பி அதேமாதிரி அதே சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி அதே மாதிரி வரும். இப்போ இதை போக்குறதுக்கு தான் குரோமா கீ வந்து எனேபிள் பண்ணோம். ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டா போதும். ஸோ உங்களுக்கு இப்படி ஆகிடும். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை எடுத்து இங்கே வச்சுருங்க. இதை வந்து இப்படி தள்ளிடுங்க. கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். டைமிங் கரெக்டாக இல்லை. டைமிங் கரெக்டாக வைக்கணும். நீங்கள் பேசுறதுக்கும் அந்த ஹேண்டு வரதுக்கும் கரெக்டாக வைக்கணும். சும்மா பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வர்றதை கரெக்டாக எடுத்து வைங்க. ஸோ டைமிங் கரெக்டாக இல்லை. டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். ஸோ உங்களுக்கு டைமிங் வந்து ஃபஸ்ட்டு வச்சிடுறேன். ஸோ இதை நான் செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா ஃபுல் வீடியோ உங்களால் காட்ட முடியாது, எனக்கு கண்ணால் காட்ட முடியாது. அதனால் உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபைனலாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நான் சப்ஸ்கிரைபர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு எஃபெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கிளிக் பண்ணும்போது அந்த ரியல் ஹேண்ட் வந்து கிளிக் ஆகுது. கிளிக் ஆகும்போது ஒரு கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கணும். அந்த சவுண்ட் எஃபெக்ட் இப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் அந்த மியூசிக்கை நான் எஃபெக்ட் பண்ணிட்டேன். அதாவது அந்த எஃபெக்டை நான் கொடுத்தாச்சு. இப்போ நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி தான் எஃபெக்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக எஃபெக்ட் பண்ணும்போது எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஆடியோன்னு இருக்குல்ல ரைட் சைடில், அந்த ஆடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா காட்டும். மியூசிக் நீங்கள் என்னென்ன மியூசிக் வச்சுருக்கீங்க நல்லா காட்டும். அதில் XSFX அசெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா மேலே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் எந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண நினச்சிக்கலாம் அந்த எஃபெக்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராயிங்கு, ட்ராக் அந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா கிளிக்கும் அப்புறம் வந்து அந்த பெல் சிம்பிள் தேவை. ஸோ அந்த பெல்லோட சவுண்டும் அந்த கிளிக் சவுண்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு அந்த டைமிங்கில் கிளிக் ஆகும்போது அந்த டைமிங் கரெக்டாக வச்சுட்டு இந்த மியூசிக் வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டாக ஷேர் ஆக்கியானா கிளிக் பண்ணணும் ரெடி பண்ண பிறகு. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் HD 720p அப்படி கொடுத்துட்டு 30 ஃப்ரேம்ஸ் ரேட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஹை ரேட்டுன்னு கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரெடி பண்ண சப்ஸ்கிரைப் இன்ட்ரோ பாருங்கள். நீங்கள் இன்னும் சபரிஷ் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி மேக் பண்ணுறதை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு செஞ்சும் கிடையாச்சு. இன்னமும் யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அதுக்கான சொல்யூஷனாக நான் வந்து வீடியோவாக போடுறேன். ஸோ இதுக்கான எல்லா லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வேறு எதுவும் Instagram, Telegram, Facebook அண்ட் அதர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே காய்ஸ், இதே மாதிரி நல்ல டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.